இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயில்களை பொறுத்தளவில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக வயது முதிர்ந்தோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு தரிசனம் கிடைப்பதற்காக அனைத்து முதுநிலை கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற 48 திருக்கோயில்களில் இந்த ஆண்டு முழுவதுமாக அந்த சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்ய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாத பயணத்திற்கு 1000 நபர்களை கட்டணமில்லாமல் 60 வயதிற்கு மேற்பட்டு 70 வயதிற்குள்ள மூத்த குடிமக்களை 1000 பேர்களை இந்த ஆண்டு ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக இன்றைக்கு 250 பேர் 5 மண்டலங்களில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலிருந்து 52 பேர்கள் இந்த ஆன்மீக பயணத்திலே பங்கேற்கின்றார்கள். இந்த பயணத்திற்கு ஆகின்ற ஒட்டுமொத்த செலவினையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு மானியமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். இதோடு மட்டுமல்லாமல் ஆடி மாதத்தில் எப்படி இந்த மூத்த குடிமக்களுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படுகிறதோ அதேபோல் புரட்டாசி மாதத்தில் 1000 மூத்த குடிமக்களுக்கு இதே போன்றொரு வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு நிதியாக 50 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள். இறையன்பர்கள் இறைவணக்கம் தேடி செல்பவர்களுக்கு உதவி புரிகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது. இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1921 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 2000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிப்பதற்குண்டான பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நிலமீட்பை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 6072 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட 6574 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஆன்மீக சுற்றுலா செல்லுகின்ற அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இறையருள் கிடைக்க இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய சார்பிலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மயிலை தொகுதியை எடுக்கின்ற அனைத்து ஆன்மீக நிகழ்வுகளுக்கும் பேருதவியாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய வேலு அவர்களையும், மாநகராட்சி இந்த துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய முரளிதரன் அவர்களையும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த திருக்கோயில் அறங்காவலர்கள், இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, அனைத்துலக முருகர் பக்தர்கள் மாநாடு வருகின்ற 24, 25 அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழுவிலே அவர் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான வழிகாட்டுதலின்படி மாநாட்டில் சிறப்பு மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மாநாட்டில் முருகரை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் வெளிநாட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரப்பெற்றிருக்கின்றன. அண்டை மாநிலங்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரப்பெற்றிருக்கின்றன. தமிழகத்திலே இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆய்வுக் கட்டுரைகளை தேர்வு செய்து அந்த ஆய்வுக் கட்டுரைகளையும் ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 5000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் உட்கார்ந்து அந்த நிகழ்வுகளை கண்டு களிப்பதற்கு உண்டான வகையில் மழை என்றாலும் வெயில் என்றாலும் எந்த தாக்கமும் ஏற்படாத வகையில் அதற்குண்டான கூரைகள் அமைக்கப்படுவதற்கொண்டு உத்தேசப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நவீன தொழில்நுட்பத்தோடு 3D வடிவில் அறுபடை வீடுகளான முருகப்பெருமானுடைய வீடுகளை 3D வடிவில் அரங்கு அமைத்து அதிலே
பக்தர்கள் கண்குளிர முருகனை கை கெட்டும் தூரத்தில் தரிசனம் செய்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் முருகருடைய சிறப்பு பாடல் ஒன்று 3Dயில் பார்ப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முருகப்பெருமானுடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற வகையில் அவருடைய கண்காட்சி நடத்தப்பட இருக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளான தங்குமிடம், வாகன வசதி, அவர்கள் வேறு திருக்கோயில்களுக்கு செல்வதற்கு இறை தரிசனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்வதற்குண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட வெளிநாடு மற்றும் பிற மாநிலங்கள், தமிழகத்தை சார்ந்த ஆன்மீக பெரியோர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பவர்களும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களும் ஆதீனங்களும் இறையன்பர்களும் 100க்கும் மேற்பட்டோர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்றார்கள். உலக அளவிலே முருகர் பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஆண்டோர்களுக்கு முருகப்பெருமான் பல்வேறு பெயரிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த மாநாட்டை பொறுத்தளவில் முழுவதுமாக 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. 24ஆம் தேதி காலை 8:30 மணி தொடங்கி மதியம் 1 மணி வரையில், மீண்டும் மதியம் 2 மணி ஆரம்பித்து 8 மணி வரையில் என்று 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. முருகப்பெருமானுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் கும்மி பாடல்கள், ஆடல் பாடல்கள், இசையரங்கு நிகழ்ச்சி, பட்டிமன்றம், கருத்தரங்கம் என்று பல்வேறு கோணங்களில் முருகப்பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஒரு நிகழ்வாக இந்த அனைத்துலக முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிலே பங்கேற்கின்ற 2 நாட்களிலும் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிட்டிருக்கின்றோம். இலவசமாக கட்டணம் இல்லாமல் தரமான உணவும் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுவரையில் தமிழகத்திலே நடைபெற்ற ஆன்மீகம் சார்ந்த மாநாட்டில் இந்த மாநாடு தான் மிக பெரிய அளவு மாநாடாக இருக்கும். அந்த வரலாற்றையும் படைக்கப் போகின்றவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. அற்புதமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது. அது குறித்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு இது போன்ற செய்திகள் தான் முன்னுக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு யார் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது. அந்த வகையில் பறிபோனது ஒரு மனித உயிர் என்பதற்கேற்ப நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார். இதை அனைத்து ஊடகங்களும், பல்வேறு துறை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையிலும் நிச்சயம் சட்டம் நிலைநாட்டப்படும். அது ஆன்லைன் ஏற்கனவே இந்த ஆன்மீக சுற்றுலாவிலே பயன்பெறுபவர்களுக்கு தேதி வாரியாக அவர்களுக்கு ஆன்லைனிலே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அது இல்லாமல் 5 மண்டலங்களில் இந்த ஆன்மீக சுற்றுலா தொடங்கப்பட இருக்கின்றன. அந்தந்த மண்டலத்திலே இருக்கின்ற இணை ஆணையர்களிடம் மனுக்கள் பெறப்படுகின்றன. அந்த மனுக்களை பரிசீலித்து வருமானத்தை கணக்கிட்டு அவளுடைய வயதின் அடிப்படையை கணக்கிட்டு இந்த சுற்றுலாவிலே சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள். முழுவதுமாக எந்த விதமான வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற வயது மூத்தோர்களை இந்த பயணத்தில் பங்கேற்பது தான் இந்த அரசுடைய நோக்கம். ஆகவே இந்த சுற்றுலா செல்லுகின்ற, இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த பக்தர்களிடம் கேட்டாலே அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்பது தெரிய வரும். நான் ராமேஸ்வரம் சென்றவர்களை ரயில் நிலையத்திற்கு வரவேற்க சென்றிருந்தேன். சென்றவர்கள் அத்தனை பேரும் யார், என்ன, எந்த கட்சியை சார்ந்தவர்கள், எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று தெரியாது.
என்னை சூழ்ந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டியது இன்னும் என் காதிலே நீங்காரமாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. அதுதான் முதலில் இந்த ஆன்மீக பயணத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு, முதலமைச்சரிடம் அந்த மகிழ்ச்சியை கொண்டு சென்றதற்கு, இப்படி அரசு சார்பிலே நிதியினை வழங்குவதற்கு அந்த ஆன்மீக பயணம் ஒரு ஊன்றுகோலாக தூண்டுகோலாக இருந்தது. நன்றி. ஆன்மீக பயணத்தை மையப்படுத்தி போடுங்கப்பா.